Hi, my dear beautiful peoples in the world. Good morning. உலக மக்களே வணக்கம். நட்சத்திர பேட்டி பார்க்கலாம் வாங்க. தினத்தந்தி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 7/8/2025. ஓகேங்களா? யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா விஜய் சேதுபதி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். விஜய் சேதுபதி ஓகேங்களா? நட்சத்திர பேட்டி பார்க்கலாம் என்ன சொல்லுவார் என்று பார்ப்போம். என்னை அசைத்து பார்க்கும் வில்லன் வேடங்களை ஏற்பேன். விஜய் சேதுபதி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறாருங்க. மற்ற நடிகர்களுடன் நடிக்கும்போது இமேஜ் பார்ப்பீர்களா என்று ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. மற்ற நடிகர்களுடன் நடிக்கும்போது இமேஜ் பார்ப்பீர்களா? அதுக்கு இமேஜ் பார்க்காமல் யாருமே நடிக்க முடியாது. நடிப்பு என்பது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஓடும் விளையாட்டு. எல்லோரும் ஓடினால் படத்துக்கு தான் வெற்றி. நைஸ், நல்லா இருக்கு. இங்கே பார்ப்போம். எந்த வித சினிமா பின்புலமும் இல்லாமல் சினிமாவுக்கு வந்து சாதித்தவர்களில் முக்கியமான நடிகர் விஜய் சேதுபதி. ஆரம்பத்தில் சிறு சிறு வேடங்களில் நடித்தவர். தென்மேற்கு பருவக்காற்று மூலம் நாயகனாக ஆனார். இடையிடையே வில்லனாகவும் மாஸ் காட்டும் இவர் நடிப்பு மட்டுமின்றி தயாரிப்பாளர், கதை வசனகர்த்தா, பாடல் ஆசிரியர், பின்னணி பாடகர் போன்ற திறமையையும் வெளிப்படுத்துபவர். தமிழ் மொழி கடந்து மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி மொழிகளிலும் பயணித்து வரும் விஜய் சேதுபதியை தினத்தந்தி நட்சத்திர பேட்டிக்காக அணுகினோம். அன்பு குறையாமல் வரவேற்று பேட்டி தந்தார். நைஸ், நல்ல விஷயம். வாங்க அப்படியே பார்ப்போம். கேள்விகளும் ரிப்போர்ட்டர் கேட்கக்கூடிய கேள்விகளும் அவர் அதற்கு பதில் அளிக்கும் விதமும். சரிங்களா? ஓகே. நடிப்பு ஆசை உதித்தது எப்போது என்று நிருபர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுகிறார் என்று பார்ப்போமா? நடிப்பு ஆசை உதித்தது எப்போது? அப்படி ஒரு ஆசையே எனக்கு இல்லை. ஏதாவது ஒரு தொழில் செய்து முன்னேற வேண்டும் என்று தான் நினைத்தேன். எதுவும் செட்டாகவில்லை. கல்லூரி காலத்தில் ஃபோட்டோ ஃபேஸ் உனக்கு என்று நண்பர்கள் சொன்னது ஞாபகம் இருந்தது. அந்த சமயம் என் மனைவி கர்ப்பமாக இருந்தார். என் பிள்ளை பிறந்து பள்ளி செல்ல 5 ஆண்டுகள் ஆகும். அதுவரை சினிமாவில் நடிக்க முயற்சிக்கலாமா என்று முடிவு செய்தேன். அப்படி ஆரம்பித்தது தான் என் சினிமா பயணம். அடுத்தது கேள்வி கேட்குறாரு. வந்த பாதையை திரும்பி பார்ப்பது உண்டா அப்படி சொல்லி கேட்குறாரு ரிப்போர்ட்டர். வந்த பாதையை திரும்பி பார்ப்பது உண்டா அப்படி கேட்குறாரு. அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்கிறார் பார்க்கலாம். வாழ்க்கையில் சுக துக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும். என்னடா இது என்று சோர்ந்து உட்கார ஒவ்வொரு சூழலிலும் முந்தைய அனுபவங்களிலிருந்து கற்ற பாடங்களே அதற்கு மருந்தாக அமையும். இதுவரை வாழ்ந்த பாதையை நினைத்து பார்க்கும்போது ஒரு சுகம் கிடைக்கிறது. அதில்தான் நான் யார் என்பதற்கான பதில் இருக்கிறது. என் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் அங்கே தான் உள்ளது. அருமையான ஒரு பதில். சரி, அப்படியே போகலாம். அடுத்ததே பாருங்கள். உங்களை பற்றி சமீபத்திய விமர்சனங்கள் மனதை காயப்படுத்துகிறதா அப்படி கேட்குறாரு. அப்படி எதுவும் கிடையாது. நாம் என்ன செய்தாலும் விமர்சிக்க ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தால் வேலை செய்ய முடியாது. இதை ஒரு நடிகனாக இல்லாமல் சாதாரண மனிதனாக சொல்கிறேன். விமர்சனங்களை நான் கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் தேவையான இடங்களில் விளக்கம் கொடுத்து உள்ளேன். அடுத்த கேள்வி. வாழ்க்கையில் நீங்கள் நம்பும் யதார்த்த விஷயம் எது? எனக்கு கிடைத்த பாராட்டு என்பது எண்ணில் அடங்காதது. ஒரு தடவை அலுவலகத்தில் பெரும் துயரத்தில் உட்கார்ந்து இருந்தேன். அப்போது லண்டனில் இருந்து வந்த ரசிகர் ஒருவர் என்னை சந்தித்து பாராட்டினார். எங்கேயோ இருந்து வந்த அந்த உயிர் எனக்கு தந்த பாராட்டை கலைத்தாயின் பாராட்டாகவே எண்ணினேன். எப்போதுமே செய்யும் தொழில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மிடம் சில விஷயங்களை சொல்லும் என்பதை நம்பும் ஆள் நான். அடுத்த கேள்வி.
ஒரு சமயம் கிடைத்த ஒரு சமயம் கிடைத்த படங்களில் எல்லாம் நடித்தது போல் இருந்ததே. ஒரு சமயம் கிடைத்த படங்களில் எல்லாம் தப்பா வாசிச்சுட்டேன். அது பாருங்க. ஒரு சமயம் கிடைத்த படங்களிலெல்லாம் நடித்தது போல் இருந்ததே. இது புரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா, சில ஹீரோக்கள் கொஞ்சம் நல்லாயிட்டாங்கன்னா, கொஞ்சம் மார்க்கெட் வேல்யூ உயர்ந்துச்சுனாக்க, சம்பாதிக்கிறதுல அவங்க கவனம் போயிடும். கட்டுக்கிற படம் எந்த ப்ரொடியூசர் வந்தாலும் அந்த கதை கதைலாம் பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. காசு வருதா அப்படி தான் பார்ப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு 10 படம் 12 படம் அந்த மாதிரி புக் ஆகுதா, அட்வான்ஸை வாங்கணுமா, செட்டில் ஆகணுமா அப்படி தான் பார்ப்பாங்க. கச்சா முச்சான் அப்படின்ற மாதிரி படத்தெல்லாம் ஏற்றுப்பாங்க. அதுதான் அந்த கேள்வி. அதாவது ஆமாம், ஒரு சமயம் ஆமாம், ஏதாவது ஒரு சமயத்தில் அந்த மாதிரி இருப்போம். ஒரு சமயம் கிடைத்த படங்களிலெல்லாம் ஆமாம் நடித்தது போல் இருந்ததே அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அவர். ஏன்னா அந்த மாதிரி அவர் சில படங்கள் அப்படி தான் இருக்குது. ஆமாம், கிடைத்த படங்கள் என்று சொல்லாதீர்கள். அப்படி செய்திருந்தால் இந்த சினிமா என்னை விரட்டி அடித்திருக்கும். மனதுக்கு பிடித்த படங்களை, இந்த படம் வெற்றி பெற என்று நம்பும் படங்களை நான் தேர்வு செய்து நடிக்கிறேன். அடுத்த கேள்வி, உங்கள் படத்தில் வெற்றிகளை எப்படி பார்க்கிறீர்கள்? சினிமாவில் வெற்றியும் தோல்வியும் நிலையற்றது. ஒரு நல்ல வெற்றி முந்தைய தோல்விகளை மறக்கடித்துவிடும். அப்படித்தான் என் வெற்றிகளை பார்க்கிறேன். உதாரணம், தலைவன் தலைவி. இந்த வெற்றியையும் சில காலமே என்னால் சுமக்க முடியும். அடுத்தடுத்த பயணங்களை பார்க்க வேண்டும் அல்லவா? அடுத்த கேள்வி, வில்லனாக நடிப்பது பற்றி. ஒவ்வொரு படத்திலும் நான் ஒரு அனுபவத்தை சம்பாதிக்க நினைக்கிறேன். சில விஷயங்களை, சிலரது அறிவுரைகளை முயற்சித்து பார்க்க ஆசை வரும். அப்படி செய்துதான் வில்லன் வேடங்கள். சிலர் என்னிடம் இது வில்லன் வேடத்தில் இனி வில்லன் வேடத்தில் நடிக்காதீர்கள், அதன் மூலம் சில கெட்ட விஷயங்களையும் எங்களை நீங்கள் ரசிக்க வைக்கிறீர்கள் என்றனர். இது பாராட்டா திட்டா என்பது தெரியவில்லை. இனி வில்லன் வேடம் வேண்டாம் என்று முடிவு எடுத்து உள்ளேன். அந்த முடிவை அசைத்து பார்க்கும் சம்பவங்கள் நடந்தால் யோசிக்கலாம். அடுத்த கேள்வி, தலைவன் தலைவி படத்தில் புரோட்டா மாஸ்டராக நடித்த அனுபவம் பற்றி. இந்த படம் எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். காட்சிக்கு காட்சி ரசித்து நடித்தேன். புரோட்டா மாஸ்டராக நடித்ததால் உண்மையிலேயே விதவிதமான புரோட்டா வீச கற்றுக்கொண்டேன். அடுத்த கேள்வி, இயக்குனர் பாண்டியராஜ் உடன் சண்டையாமே? எல்லாமே வேலைக்காகத்தான். எங்களுக்குள் சில முற்றல் மோதல்கள் வந்தது உண்மைதான். இப்போது அதெல்லாம் சரியாகிவிட்டது. இனி சினிமாவில் சகஜம்தான், பெரிய விஷயமே கிடையாது. இது சினிமாவில் சகஜம்தான், பெரிய விஷயமே கிடையாது. உங்களுடைய குடும்பத்தினரை வெளி உலகுக்கு தெரியப்படுத்தாதது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அன்பான மனைவி, அழகான மகள் மற்றும் மகன், என்னுடைய புகழ் வெளிச்சம் அவர் மீது படும்போது அதை அவர்கள் விரும்ப தொடங்கி விடுவார்களோ என்ற பயம் எனக்குள் இருக்கிறது. அவர்கள் சுயமாக சம்பாதிக்காத ஒன்றை அனுபவிக்க தொடங்கினால் அது நல்லதல்ல என்று நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, உங்கள் மகன் சூர்யா ஃபீனிக்ஸ் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாக இருக்கிறார். ஒரு தந்தையாக அவருக்கு கூறும் அறிவுரை என்ன? நிறைய விஷயங்கள் பற்றி நாங்கள் பேசுவோம். இதுதான் என்பது கிடையாது. வாழ்க்கையை வாழ தேவையான விஷயங்கள் குறித்து ஒரு தகப்பனாக சொல்லிக் கொடுத்து உள்ளேன். மற்றபடி அவனது விஷயங்களில் நான் தலையிடுவது இல்லை. அடுத்த கேள்வி, படம் வெளி வருவதற்கு முன்பாகவே விமர்சனங்களை சந்தித்து விட்டாரே, இதில் வருத்தம் படுவதற்கு ஒன்றுமே இல்லை. 10 படங்களுக்கு பின்னால் எனக்கு நடந்தது ஒரு படத்தில் அவனுக்கு நடந்திருக்கிறது. விமர்சனங்கள் அனைத்தையும் தாண்டி தான் வர வேண்டும். தவறு என்றால் திருத்திக் கொள்ள வேண்டும். அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொள்வான். அடுத்த கேள்வி, உங்களின் வெற்றிக்கான ரகசியம் என்று எதை நினைக்கிறீர்கள்? வெற்றியை தேடாமல் வேலையை ரசித்தால் போதும் என்று நினைக்கிறேன். ஏனெனில் வெற்றி நமது சிந்தனையில் இருந்தால் பாரம் ஓடும். ஆனால் வேலையை ரசித்து செய்யும்போது அனைத்தும் தேடி வரும். அரசியல் ஆசை உண்டா? அது மிகவும் பொறுப்பான வேலை. எனக்கு அதற்கான அறிவு குறைவு. கலை, கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு போன்றவற்றில் எளியோருக்கு என்னால் ஆன உதவிகளை செய்கிறேன் என்பதுதான் ஏன் அரசியல். இப்படி முடித்தார் விஜய் சேதுபதி. ஓகேங்களா? ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திர பேட்டியை நாம் பார்த்தோம்.
கையோட அவருடைய பயோடேட்டா பார்த்துடலாங்களா? அவர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னாக்க விஜய குருநாத சேதுபதிங்க பெயர். ஆமாம், செல்ல பெயர் வந்து வீட்டில் வந்து விஜி, அதுக்கப்புறம் வெளியே வந்து சேது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிறந்த தேதி ஜனவரி 16, பிறந்த இடம் வேலூர், உயரம் 5 அடி 10 அங்குலம், எடை எடை 85 கிலோ. பிடித்த நடிகர் நிறைய பேர் இருக்கிறார்கள் பொதுவாக சொல்லிட்டாரு. அப்புறம் பிடித்த நடிகை அதுவும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்புறம் பிடித்த சரியாக கண்ணு தெரியல. பிடித்த உடை வேட்டி சட்டை. பிடித்த உணவு நெய் ஊற்றிய சாம்பார் சாதம். பிடித்த நிறம் பச்சை, மஞ்சள், சிவப்பு, கருப்பு. அப்புறம் வந்து லக்கி நம்பர் 7. அப்புறம் ரசிகர்களுக்கு சொல்ல விரும்புவது எப்போதும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். இதோட முடிஞ்சிடுது அவருடைய நட்சத்திர பேட்டி. ஓகேங்களா? சென்னை 7/8/2025. ஓகே மை டியர் ப்ளூ வுட் பேப்பர்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.